வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். An unknown chlorohydrocarbon has 3.55% of chlorine if each molecule of the hydrocarbon has one chlorine atom only. Chlorine atoms present in 1 gram of chlorohydrocarbon. இப்போ ஒரு குளோரோஹைட்ரோகார்பன் அப்படிங்கிற காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குளோரோஹைட்ரோகார்பன்ல 3.55% தான் என்ன இருக்கான், குளோரின் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது பெர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் தான் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த குளோரோஹைட்ரோகார்பனுடைய மாஸ் என்ன அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால 100 கிராம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா 100 கிராம் ஆஃப் இந்த குளோரோஹைட்ரோகார்பன் அது எப்படி போட்டுக்கிறேன்னா CHCன்னு போட்டுக்கிறேன். குளோரோஹைட்ரோகார்பன். இந்த குளோரோஹைட்ரோகார்பன்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்றான், 3.55 கிராம் ஆஃப் குளோரின் இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்படின்னா 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும் என்ன கேட்டிருக்கான் அவன், குளோரினுடைய ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்டிருக்கான். மாஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்கறான். சரி, இந்த 100 கிராம் ஆஃப் குளோரோஹைட்ரோகார்பன்ல 3.55 கிராம் இருந்துச்சுன்னா அப்போ 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்ப 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும், 1 கிராம் ஆஃப் குளோரோஹைட்ரோகார்பன்ல எக்ஸ் கிராம் ஆஃப் குளோரின் இருந்திருக்கணும். ரைட் தானே? அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 100x is equal to 3.55. அப்ப x is equal to 3.55 divided by 100. இவ்வளோ கிராம் இருந்திருக்கணும். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும், 1 கிராம் குளோரோஹைட்ரோகார்பன்ல எவ்வளவு கிராம் குளோரின் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்ப குளோரின் ஆட்டத்துக்கு மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதோடைய அட்டாமிக் மாஸ் தெரியும் நம்மளுக்கு. இப்ப என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதுமானது. அப்ப நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் வேணும்னா என்ன ஃபார்முலா, மோல்ஸ் இன்ட்டு அவகடஸ் நம்பர். ரைட் தானே? மோல்ஸ் இன்ட்டு அவகடஸ் நம்பர். நம்ம கையில மோல்ஸ் இல்ல. அப்ப என்ன செய்யணும், நம்ம கொடுத்திருக்கிற இந்த கிராம் இருக்கு பாத்தீங்களா, கிராம் அப்படியே என்ன மாத்திக்கோ, மோல்ஸா மாத்திக்கோ. என்ன ஃபார்முலா போடுவீங்க பாருங்க, given mass divided by molecular mass into அவகடஸ் நம்பர். given mass என்ன, 3.55 divided by 100 divided by molecular mass என்ன, 35.5 into அவகடஸ் நம்பர் 6.023 into 10 to the power of 23. ரைட்டா? இப்ப இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க. இப்ப 3.55 divided by 100 into 35.5 1/1 divided by 35.5 into 6.023 into 10 to the power of 23. ரைட்டா? இப்ப இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3.55, இது 35.5 என்ன செய்யுதுப்பா, பிரசண்டா இருக்கு. அப்ப என்ன போடுவோம் நம்ம, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா கீழே 10 டைம்ஸ் வந்துருமா. அப்ப இதை எப்படி போட்டுக்கலாம், இதை 1/10 to the power of 3 into 6.023 into 10 to the power of 23. இந்த 10 to the power of 3 மேல வந்துச்சுன்னா -3 மாறும். அப்ப ஆன்சர் எப்படி போட்டுக்கலாம் பாருங்க, 6.023 into 10 to the power of 20. ஏன்னா மேல வந்தா -3, 23 இருந்து -3 எடுத்துட்டீங்கன்னா 20. So answer is 6.023 into 10 to the power of 20. Third one is the correct answer. Thank you.